ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம ஷாப்பிங் உங்களுக்காக வந்திருக்கோம். அதுதான் நீங்கள் vlog-ஆ பார்த்துட்டு இருக்கீங்க. எடுக்க வேண்டிய இடத்துல வண்டி கிடைக்கல. ஸோ ஒரு வண்டி தான் இருந்துச்சு, நாங்கள் வந்து தான் அதில் காஸ்ட்டு நடக்கிறது அவர் தான் பின்னாடி கருப்பு சட்டை. ஸோ இவர் தான் டேரக்டரு. இதுக்கு சம்மந்தமே நான் வந்துட்டு இருக்காரு. கேமராமேன் பார்த்துக்கோங்க, நல்ல மனுஷன். வணக்கங்க. வணக்கங்க. வணக்கம் தம்பி அப்படிங்கிறாரு. இன்னைக்கு நாளே கொஞ்சம் ஒரு மாதிரியா தான் இருக்குது. வெயில் சூரிய சுத்த கிழிக்குது. பார்த்துக்கோங்க, நீங்களே பாருங்க. ஸோ இங்கே ஷார்ட்ஸ்லாம் முடிஞ்சிச்சு. நம்ம அடுத்து எங்கே போகிறோம்? பூசாரிப்பட்டிக்கு ஷார்ட் எடுக்கிறதுக்காக போகிறோம். இவர் தான் எங்கள் ப்ரொடியூசர் ப்ளஸ் ஆக்டர். பட்ஜெட்டே கொடுக்காம எனக்கு படம் எடுத்து கொடுங்க. இவர் தான் டேரக்டர், கதையே எழுதாம படம் எடுக்க வந்திருக்காரு. இவர் என்னோட கோ ஆர்டிஸ்ட், எடிட்டர், மியூசிக் எடிட்டர் எல்லாம் அவர் தான். நீங்க டைரக்டர் சாட் ஜிபில மட்டும்தான் எடுப்பாரு ஸ்கிரிப்ட். சார் சொல்லுங்க. கம்பெனி சீக்கிரட்டை வெளியே சொல்லாதீங்க. இது வெட்டிருங்க, இது வெட்டிருங்க. கட் அதை வெட்டிருங்க. சார் நீங்க சொல்லுங்க, எந்த கன்னடமா தெலுங்கா? மியூசிக் எங்க இருக்கு? போய் மியூசிக் வந்து யூடியூப் ஆடியோல இருக்குங்க. அதுல தான் ஃப்ரீயா காப்பிரைட் இல்ல. இங்க எவனோ மிச்சர் சாப்பிடுறானு உங்களுக்கு தெரியும் தான். இவன் தான் மிச்சர் சாப்பிட்டு இருக்கான் பின்னாடி. இன்னைக்கு நாளை ஒரு மாதிரி போயிட்டு இருங்க. எடுக்கணுன்ற தாட்டே எனக்கு இல்லை. வண்டி இல்லை, நம்ம கேட்ட இடம் பிளேஸ் சரியாக செட் ஆகலை, வெயில் வேற, டைம் வேற மீறி போயிடுச்சு, வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. பத்தா குறைக்கு செல்ஃபி ஸ்டிக் உடஞ்சி, அது வேற உடஞ்சி போச்சு. டேப் போட்டு ஒட்டு வச்சு எடுத்துட்டு இருக்கிறோம். இதை பாரத்துக்கு இந்த வீடியோ உனக்கு தான் சாரி சொல்லணும், மன்னிச்சுட்டு. என்ன செல்ஃபி ஸ்டிக் வந்து பைக்ல ஷாட் எடுக்கும்போது அது கீழே விழுந்து உடஞ்சி போச்சு. மன்னித்து விடு, பகிரங்கமா மன்னிப்பு கேட்டுக்கிறோம். டேப் போட்டு யூஸ் பண்ணிட்டு பார்த்து காமிச்சுக்கிறோம். இருப்பா அந்த வண்டி போய் ஜெயிப்பமான்றது எனக்கு தெரியல. ஃபுல் ஹார்ட் ஒர்க்லாம் பண்ணி அந்த வீடியோ எடுக்கிறோம். அதாவது ஒரே நிமிஷம் அறுத்துருப்பாது. இப்ப பாத்தீங்களா, கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா போயிருக்கோம். தெரியல ஜெயிப்பமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. நம்ம உழைப்பு போட்டு அந்த படத்தை எடுத்து பிடிச்சிருக்கோம். நல்ல ஒரு கண்டென்ட் தான். இவன் தான் எழுதுனா, அதை சாட் ஜிபிடிலாம் சும்மா தான் இவன் தான் எழுதுனா. இவனுக்கு இல்லை, சீரியஸாவே நான் பஸ் ஸ்டாண்ட்ல வரும்போது சாட் ஜிபிடில இருந்ததெல்லாம் உண்மைதான். சும்மா விளையாடு. ஆனா இல்ல நான் சொல்றேன், நான் சொல்லிடுறேன். ஸ்டார்டிங்ல வந்து உண்மைதான்டா. பஸ் ஸ்டாண்ட் வந்து இவனுக்கு 2 பேரும் பேசிட்டு இருந்தானுங்க. போய் கேட்டப்போ இந்த கதை ஓகேடா, இப்ப டக்குன்னு யோசிச்சோன்னு சொன்னானுங்க. சரி ஓகே, அதே எடுத்துக்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டோம். ஏன்னா அந்த கதைக்கே 3 வண்டி வேணும், இருந்தது ஒரே வண்டி தான். அதை வச்சு தான் எடுத்துட்டு இருந்தோம். வண்டிக்காருக்கு தேங்க்ஸுங்க எல்லாரும். எல்லாரும் நன்றி. வண்டிக்காருக்கு நன்றி.